பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றவர்கள். இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோர். ஆணுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி வாழுகிற வாழ்க்கையை தான் இவ்விதமாய் கடவுள் சொல்லுகிறார். வார்த்தை என்பது ஏதோ வாசிப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல, வெறும் தியானிப்பதற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒன்று அல்ல. ஆம், அந்த வார்த்தையை பெற்று நாம் பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இதயத்திலே விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்கள் பலன் தரக்கூடியவர்கள். கொலோசையர் 3:16 வாசிப்பது போல இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை இதயத்தில் சுமந்தவர்கள் பலன் தரக்கூடியவர்கள். அவனுடைய வார்த்தையை அசட்டை செய்யாதபடி நீதிமொழி 4:20 பிரகாரம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்கக்கூடியவர்கள் பலன் தருகிறவர்கள். திருப்பாடல் 1:1 வாசிப்பது போல தீயோரின் அறிவுரைப்படி நடவாமல், பாவிகளின் வழியில் செல்லாமல், பரியாரர் கூட்டத்தில் அமராமல், அல்லும் பகலும் அவர் திருச்சட்டத்தில் இன்பம் காண்பவர்கள் பலன் தரக்கூடியவர்கள். யாக்கோபு 1:22 வாசிப்பது போல ஆணுடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அதன்படி நடப்பவர்கள் பலன் தரக்கூடியவர்கள். இவ்விதமாய் பலன் தரக்கூடியவர்களாய் மாறுவோம். பேறு பெற்றவர்களாய் அவருடைய கண்கள் முழுவதாக இருப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.